அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்தி சுகமாயிக்கே? அல்ஹம்துலில்லா, நாங்களும் எல்லாரும் சுகமாயிக்கே. இன்றைக்கு நான் உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோண்டோடு தான் ஷேர் பண்ணிக்குள்ளே வந்திருக்கியது. ரவா கேக் கொண்டு அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்கப்போ வீடியோக்குள்ளே போம். ஃப்ரெண்ட்ஸ், இது தான் ரவா கேக் செய்ததுக்கு என் இன்க்ரீடியன்ட்ஸ். நான் எடுத்திருக்கிய ஃப்ரெண்ட்ஸ், ரவா ஒரு கப் வந்து இந்த மூடியால் இது 10 ml, இதால் 2, அதுதான் ஒரு கப். அடுத்தது வந்து கோதுமை, இதுவும் ஒரு கப் தேவை. நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இந்த ரவாவில் பாதி அவல், இது நான் வெள்ளை அவல் தான் எடுத்து வச்சுட்டேக்கியது. இது இல்லாட்டி உங்களுக்கு அரிசிமா கொஞ்சம் எடுக்கலும், இதே அளவு ஹாஃப். அடுத்தது வந்து சுகர், அதுவும் இந்த ரவா, இந்த கோதுமை, சீனி எல்லாம் ஈக்குவலாக தான் எடுக்கணும். அடுத்த ஒரு முட்டை எடுத்து வச்சிக்கிய. அடுத்தது ஆயில் வந்து 10 ml. அடுத்தது மில்க் எங்களுக்கு தேவையான அளவு நான் எடுத்து வச்சுட்டேக்கிய. நான் அது உங்களுக்கு இந்த மிக்ஸ் பண்ண கொள்ளே பட்டரை உங்களுக்கு எப்படின்னு செய்தேன்னு காட்டியேன். அடுத்தது பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். அடுத்தது கொக்கோ பவுடர் எடுத்துக்கி உங்களுக்கு கலர் தேவைன்னு சொன்னால் ஒரு சாக்லேட் ஃப்ளேவருக்கு மாதிரி. அப்போ கொக்கோ பவுடர் உங்களுக்கு வேணுமெண்டா போட்டுக்குள்ளேட்டும், அது ஆப்ஷனல் தான். இப்போ வாங்க எப்படி ஃபஸ்ட்டுக்கு செய்தேன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இப்படி ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுட்டு நாங்கள் எடுத்து வச்சுக்கொண்ட ரவையையும் அவளையும் இதை மிக்ஸ் பண்ணி நல்லா மில்கை ஊற்றி ஊற வச்சுக்கொள்வோம், ஒரு 15 minutes மாதிரி. இங்கே பாருங்க, நல்லா ரவைக்கு கொஞ்சம் மில்கை ஊற்றி ஊற வச்சுக்கொள்வோம். இன்னும் கொஞ்சம் மில்க் தேவைப்படுகிய. இப்போ இது போதுமாயிக்கும். இப்போ ரவை மூழ்கிற அளவுக்கு நாங்கள் மில்கை ஊற்றி கொண்டிருக்கிய. இப்போ இதை வந்து நாங்கள் ரெஸ்ட் பண்ண வைப்போம் ஒரு 15 minutes. இப்போ பிளெண்டர் கப் ஒன்று எடுத்து இதுக்கு இந்த எக்கை உடைச்சி ஊற்றிக்கொள்வோம். இப்போ நல்லா இந்த சுகர் ஒரு கப்பையும் நாங்கள் போட்டுக்கொள்வோம். இப்போ இந்த ஆயிலையும் ஊற்றிக்கொள்வோம். இப்போ இதை நல்லா நான் பிளெண்டர் பண்ணிக்கொண்டு வரேன். இங்கே பாருங்க, நல்லா இப்போ பிளெண்ட் ஆகிக்கிய. இப்போ நாங்கள் இதுக்கு நாங்கள் ஊற வச்ச ரவையையும் போட்டு பிளெண்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இது நல்லா இப்போ ஊறிக்கி இப்போ 15 minutes மட்டும் ஆகிக்கு இந்த ஊற வச்சு. இப்போ நாங்கள் இந்த பிளெண்டர் ஜாரில் போட்டு இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பிளெண்டர் பண்ணிவிட்டு வந்தேன். இப்போ இதை நாங்கள் இந்த பவுலுக்கு நாங்கள் மாற்றிக்கொள்வோம். இப்போ அங்கே இப்படி ஸ்மூத் பேஸ்ட்டாக ஈக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிப்படி பட்டர் இன்னிப்படி தான் ஈக்கணும். நல்லா ஸ்மூத்தாக ஈக்கணும், ஸ்மூத் பேஸ்ட்டாக ஒரு கேக் டெக்ஸ்சரில் ஈக்கணும். இப்போ நாங்கள் இதுக்கு நாங்கள் எடுத்து வச்சிக்கிய கோதுமை மாவை போட்டுக்கொள்வோம். இப்போ பேக்கிங் பவுடர் அதையும் இதில் போடுவோம். அடுத்து பேக்கிங் சோடா அதையும் நாங்கள் போட்டுக்கொள்வோம். மற்ற உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த கொக்கோ பவுடரையும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கொள்ளும். இப்போ
இதுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க நல்லா. இந்த பேக்கிங் பவுடர் மா எல்லாம் ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே சைடுக்கு நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நீங்கள் எப்படி கேக் செய்தோ அது மாதிரி தான். இப்போ இதுக்கு மிக்ஸ் அந்த பண்ணக்குள்ளே உங்களுக்கு விளங்கும் இதுக்கு மில்க் போதுமா போதவாய் நான் ஆட் பண்ணணுமான்னு சொல்லி அந்த ஸ்டேஜில் வச்சு நீங்கள் மில்க் கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி வேணுமென்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளேலும், தேவையில்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடும். அந்த கேக் டெக்ஸ்சர் அதோடைய அது மாதிரி வரும் ஸ்மூத்தாக. இங்கே பாருங்கள், எனக்கு இது போதுமாயிக்கு. நான் வேறு மில்க் ஆட் பண்ணல. இப்போ இதையும் விட நான் மில்க்கு ஆட் பண்ணினா இது ரன்னிங் மாதிரி இன்னும் விட ரிப்பன் மாதிரி எங்களுக்கு புழுகிறதுக்கு ஈக்கணும். அடுத்து வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஃப்ளேவருக்கு. வெண்ணிலா இல்லாட்டி ஏலக்காய் சரி உங்களுக்கு போடலும். ரவான்றதால ரவா கேக்குன்றதால உங்களுக்கு வெண்ணிலாவும் இந்த இது ஏலக்கையும் போடலும். இப்போ சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, கட்டிகள் ஒன்றும் இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திக்கிய. இப்போ எப்படி சுடுகிறேன்னு சொல்லி பார்ப்போம். இது நான் அவனில் வைக்க போகிறல, பேனில் சின்ன சின்னதாக அடை மாதிரி சுட்டெடுக்க போகிறது. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆப்பத்தாச்சு இப்போ சூடாகிக்கிய. நாங்கள் ஸ்ப்ரே கொஞ்சம் அடித்து இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கொள்வோம். தொடச்சி எடுத்துக்கொண்டு 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் நாங்கள் மாவை இந்த தாற்றுள்ளுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ மூடி ஒன்று போட்டு மூடி நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு நல்லா மேலுக்கு எல்லாம் குக்காகும் வரங்காட்டும் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் திறக்காமல் அப்படியே வைங்கோ. அப்போ குக்காகி வரும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் ஆகிக்கிய. இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இப்போ மேலுக்கு எல்லாம் குக்காகிக்கிய. இப்போ முதல்ல நான் கொஞ்சம் அடுத்த பக்கத்தையும் கொஞ்சம் திருப்பி போட போகிறேன். ஏண்டா கீழுக்கும் கொஞ்சம் கேக் மாதிரி குக் ஆகட்டும்னு சொல்லி. இப்போ இதையும் மூடி ஒரு 1 மினிட் மட்டும் வைப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 1 மினிட் ஆகிக்கிய. இப்போ நாங்கள் பார்ப்போம் அடுத்த பக்கம் நல்லா குக் ஆகியோன்னு சொல்லி. இது கொஞ்சம் பொறுமை வேணும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆகிக்கிய. இப்போ நாங்கள் ஒரு பிளேட் ஒன்றுக்கு சர்வ் பண்ணி வைக்கோம். இப்போ அடுத்த வெஜ் எப்படி ஊற்றின்னு சொல்லி பார்ப்போம். ஒவ்வொரு டிப்பும் இப்படி கொஞ்சம் டிஷ்யூ கொண்ட வச்சு இப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதை ஒட்டிக்கொள்ளும். இப்போ இதுவும் குக் ஆகட்டும். இப்போ நான் இந்த அடையம் அடுத்த போத்துக்கு திருப்பி போட்டு இப்போ இந்த அடுத்த சைடும் குக் ஆகட்டும். இப்போ அடுத்த பக்கமும் குக் ஆகிக்கிய. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா அழகாக நல்லா சாஃப்டாக வந்திக்கிய. நீங்கள் கட்டாயம் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கோ. இப்போ அது மாதிரி நான் எல்லா வெஜ்ஜையும் ஊற்றி எடுத்துக்கொள்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் என் வீடியோ பாருங்கோ. இது எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக ஈக்கின்னு சொல்லி நீங்களும்
கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கோ. இது ஸ்கூல் விட்டு வர டைமில் பிள்ளைகளுக்கு செஞ்சு வச்சா ஈவினிங் ஸ்நாக்கு அவங்க வந்து நல்லா அழகாக சாப்பிடும், நல்லா விருப்பமாக. இது கேக் மாதிரியே தான், நல்லா சாஃப்டாகவும் மேக்கிய. இங்கே பாருங்க, நான் ஒன்று உடச்சி காட்டியேன். இது நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கோ, ட்ரை பண்ணி. அப்போ உங்களுக்கு இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும். எல்லாம் இந்த அளவுக்கு நாங்கள் செய்தன்னு சொன்னால் ஒரு 4 to 5 குள்ளே வரும் இந்த அளவுக்கு. இதை விட அந்த சின்ன குழிப்பணியாரம் அந்த இதுலேயும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கிட்ட அந்த குழிப்பணியாரம் அந்த தாட்சி இல்லை, அதனால் நான் இதில் ட்ரை பண்ணிக்கி. நீங்கள் வேணுமெண்டா அவன்லேயும் போட்டு ட்ரை பண்ணேலும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இன்றைக்கு வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. சரி, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோண்டோட வாரேன். அப்போ அதங்காட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.